இப்போ நம்ம இந்த வீடியோவில் டோட் போர்ட்டலில் வந்து எப்படி டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் சிஓஏ அப்ளை பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் டிஎன்டிடிஇ ஜிடிஇ ஆன்லைன் .inக்குள்ளே போனோடனே உங்களுக்கு இப்படி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, இதுதான் அந்த வெப்சைட். அதுக்குள்ளே வந்து கேண்டிடேட் ரிஜிஸ்டருக்குள்ளே போனீங்கன்னா உங்கள் ஒரு இமெயில் ஐடி போட சொல்லும். அந்த இமெயில் ஐடி போட்ட பிறகு அதே இமெயில் ஐடியை கீழே மறுபடியும் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் இமெயில் ஐடி ரெண்டும் சேமாக தான் கொடுக்கணும். ரெண்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதே ஃபோன் நம்பரை கீழே கன்ஃபார்ம் ஃபோன் நம்பர் அப்படின்னு கொடுத்தோடனே சென்ட் ஓடிபி கொடுத்தோடனே நீங்கள் எந்த நம்பருக்கு கொடுத்துருக்கீங்களோ அதில் ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை நீங்கள் ஓடிபி பிளேஸில் போடணும். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த க்ரீன் கலரில் காட்டியிருக்கணும். இமெயில் செலக்டடு, ஃபோன் நம்பரும் செலக்டட், ரெண்டும் காட்டின பிறகு நீங்கள் ஓடிபியை கிளிக் பண்ணணும். 6 டிஜிட் ஓடிபி நம்பர் உங்களோட ஃபோன் நம்பருக்கு வந்திருக்கும். அதை நீங்கள் டைப் பண்ணால் போதும். வெரிஃபை ஓடிபி கொடுத்தோடனே உங்களை இப்போ நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். நெக்ஸ்ட் பேஜ் என்னென்னா செட் யுவர் பாஸ்வேர்டு. நீங்கள் ஏதாவது ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணணும். அந்த க்ரியேட் பண்ணுற பாஸ்வேர்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். கண்டிப்பாக நீங்கள் இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு மறுபடியும் நீங்கள் இதை ஓப்பன் பண்ண முடியும். ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. நம்பர் ப்ளஸ் ஆல்ஃபபெட்ஸ் ஏதாவது ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணணும். எப்பயும் இமெயில் ஐடிக்கெலாம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுவோம்ல, அதேமாரி தான். நீங்கள் மேலே கொடுத்ததே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கீழே கேட்கும். ரெண்டும் கொடுத்தோடனே உங்களுக்கு க்ரீன் கலரில் வரும். வந்த பிறகு நீங்கள் கீழே செட் பாஸ்வேர்டு அப்படின்றத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ரிஜிஸ்டர் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போது கம்ப்ளீட் யுவர் ப்ரொஃபைல். ஓகேங்களா, இப்போ தான் நம்ம மெயின் பர்பஸ்க்குள்ளே போகிறோம். கம்ப்ளீட் யுவர் ப்ரொஃபைல் இதான் உங்களோட கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷனோட ப்ரொஃபைல். ஃபஸ்ட்டு உங்கள் நேம், 10th மார்க் ஷீட்டில் உங்களோட நேம் எப்படி இருக்கோ அந்த நேமை இப்படி கொடுக்கணும். இனிஷியல் ஃப்ரண்ட்டில் இருக்கா பேக்கில் இருக்கா நல்லா பார்த்துக்கோங்க. 10th மார்க் ஷீட்டில் எல்லாமே பேக்கில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம நேமை கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் நம்ம இனிஷியல் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஆதார் கார்டில் உங்கள் ஃபாதர் நேம் எப்படி இருக்குது ஸ்பெல்லிங்கை அதை பார்த்து ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோட ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் கண்டிப்பாக ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி தான் கொடுக்கணும். ஏதாவது ஒரு நீங்கள் ஐடி ப்ரூஃப் எந்த ஐடி ப்ரூஃபை வந்து அப்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த ஐடி ப்ரூஃபில் இருக்கிற மாதிரி ஆதார் நம்மளோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் ஓகேங்களா, இவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஜெண்டர், மேலாக இருந்தால் மேலு, ஃபீமேல் இருந்தால் ஃபீமேல், அதர்ஸாக இருந்தால் அதர்ஸ். அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபோட்டோவை நீங்கள் தொட்டோடனே உங்கள் கேமராலேருந்தே கேமரா ஓப்பன் ஆகும். அந்த கேமரா ஓப்பன் ஆகணும்னா 5 ஃபோட்டோ எடுக்கணும். அதில் உங்களோட ஃபஸ்ட்டு ஃபோட்டோ தான் சர்டிஃபிகேட் ஃபோட்டோ. மறுபடியும் நீங்கள் ஒரு வாட்டி எடுத்துகிட்டு அப்லோடு கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் அதை சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஃபோட்டோஸை நல்லா பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஓகேவான்னு. இல்லைனா ரீடேக்குன்னு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். அந்த ரீடேக் ஆப்ஷன் மூலயமா கூட நீங்கள் மறுபடியும் ரீடேக் எடுத்து ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணலாம். ஆனால் அது எல்லாமே நீங்கள் அப்லோடும் கொடுக்கறதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் சிக்னேச்சர் வந்து 50 KB to 100 KBக்குள்ளே இருக்கணும். ஐடி ப்ரூஃப் உங்களோட சர்டிஃபிகேட் எதை அப்லோட் பண்ணாலும் எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டாக இருக்கணும், டைப்ரைட்டிங் ஷார்ட்டன் எல்லாமே 150 to 300 KB. ஐடி ப்ரூஃப் எது வேணால் கொடுக்கலாம். இங்கே வந்து ஆதார் கொடுத்துருக்கோம். ஆதார் கார்டு நம்பரோட லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர். சப்போஸ் பேன் கார்டு கொடுத்தீங்கன்னா பேன் கார்டோட லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர். கண்டிப்பாக டைப்ரைட்டிங் சீனியர் போடணும்னா டைப்ரைட்டிங் ஜூனியர் சர்டிஃபிகேட் இருக்கணும். கண்டிப்பாக ஷார்ட் அண்ட் சீனியர் போடணும்னா ஷார்ட் அண்ட் ஜூனியர் சர்டிஃபிகேட். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எது அப்ளை பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு கம்பல்சரி இருக்கணுன்ற சர்டிஃபிகேட்டை இங்கே கண்டிப்பாக அப்லோட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்றது வேண்டாம். ஏன்னா இங்கே எங்கே செலக்ட் பண்ணாலும் கீழே சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். அதனால் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். கம்பல்சரி வேணுன்ற சர்டிஃபிகேட் மட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம். சப்போஸ் சிஓஏ போகிறீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டே போதுமானது. ஓகேங்களா, இந்த மாதிரி போய்ட்டு எல்லா சர்டிஃபிகேட்டும் பார்த்துட்ட பிறகு ஒரு வாட்டி வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அப்லோடும் கொடுங்க. ஏன்னா எடிட் ஆப்ஷன் கிடையாது, அதனால நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து எந்த எக்ஸாம் அப்ளை பண்ண போகிறோம். ஆல்ரெடி டைப்ரைட்டிங் இருக்கும், ஷார்ட் அண்ட் இருக்கும், சிஓஏ இருக்கும். இப்போ கம்ப்யூட்டர் அப்ளை பண்ணுறோம், சிஓஏ. இப்போ வந்து டேரெக்டாக போகிறீங்களா எக்ஸாம் சென்டர் மூலயமா போகிறீங்களான்னு கேட்கும். கண்டிப்பாக கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சிபிடி மூலம் கம்ப்யூட்டர் பேஸ்டு கம்ப்யூட்டரில் தான் எழுத முடியும்.
இன் சென்டர் நம்ம கொடுத்தோன்னா எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டைப் ரைட்டிங் அண்ட் ஷார்டன் ரெண்டுத்தையும் சேர்த்து கூட நீங்கள் ஒரே அப்ளிகேஷன் ஃபார்மாக போட்டுக்கலாம். ஆனால் சிஓஏக்கு மட்டும் தனி அப்ளிகேஷன் தான் போடணும். ஆங்கிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சிஓஏ அப்ளிகேஷன் செப்பரேட்லின்னு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போனா இப்போ டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் சீனியர் ஆல்ரெடி இங்கிலீஷ் ஜூனியர் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிட்டோம். அப்போனா தான் இங்கே சீனியரை நமக்கு ஆப்ஷனில் காட்டும். டேரெக்டாக எழுதுறீங்களா இல்லை இன்ஸ்டியூட் மூலயமா போகிறீங்களான்னு கேட்கும். மேனுவலாக எழுதுறீங்களா இல்லைனா கம்ப்யூட்டர் மூலயமா சிபிடி மூலயமா எழுதுறீங்களான்னு கேட்கும். எப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு சப்போஸ் இன்ஸ்டியூட்டில் அப்ளை பண்ணுறாங்கன்னா இன்ஸ்டியூட் நேமை இங்கே டைப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நம்ம ஒரு இன்ஸ்டியூட்லேருந்து தான் போகிற மாரி தான் இங்கே டெமோவில் காட்டியிருக்காங்க. ஸோ அதனால் இன்ஸ்டியூட் பேரை டைப் பண்ணியாச்சு. அந்த இன்ஸ்டியூட் வந்த பிறகு இந்த இன்ஸ்டியூட்டுக்கான டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும், அதையும் நம்ம ஃபில் பண்ணணும். எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு நமக்கு அதுக்கப்புறமேட்டா தான் பேமெண்ட் ஆப்ஷன் நமக்கு வரும். அதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் கொடுக்கணும். அதுக்கானது எவ்வளோ அமௌண்ட்டுன்றது அதுவே நமக்கு காட்டிடும். ஓகேங்களா? இப்போ ஃபைனலாக அமௌண்ட் வந்திருக்கு. ப்ரொசீட் டு பேமெண்ட்டுன்னு இப்போ கொடுத்திங்கன்னா நமக்கு பேமெண்ட் ஆகும். இப்போ இவங்க ஆல்ரெடி ஒரு எக்ஸாமு டைப் ரைட்டிங் போகிறாங்க, அக்கௌண்டன்சியும் சேர்த்து போகிறாங்க. ஓகேங்களா? ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே அப்ளிகேஷன் ஃபார்மாக போட்டுக்கலாம். சாரி, டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதை ப்ரொசீட் டு பேன்னு கொடுத்திங்கன்னா நீங்கள் ஜிபே மூலியமாகவும் பண்ணிக்கலாம், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலியமாக உங்களுக்கு ஆப்ஷன்ஸே ஓப்பன் ஆகும். இப்போ கிளிக் பண்ணிட்டோமா? ஓகே, நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் மேலே வந்துடும். வந்தோடனே எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கோன்றதை காட்டிடும். காட்டின பிறகு நீங்கள் பேமெண்ட்குள்ளே போங்க, கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போகணும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் இந்த டெமோ வீடியோ கட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் கொடுத்துட்ட பிறகு ஃபெசிலேஷன் சென்டர்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஃபெசிலேஷன் சென்டரை போய் நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கானது அந்த கோட் நம்பர் ஆல்ரெடியே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இப்போ சப்போஸ் பாண்டிச்சேரினா பாண்டிச்சேரியோட கோட் நம்பர் 401. அந்த 401 நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா எக்ஸாம் சென்டர் காட்டும். அந்த எக்ஸாம் சென்டரை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் சூஸ் ஆகிடும். எதையுமே மறுபடியும் ஒரு வாட்டி எடிட் பண்ண முடியாது. அதனால் கொடுக்கும்போதே நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கணும். நம்ம டைப் ரைட்டிங், ஷார்டன், சிஓஏ, ரிமோட், சிபிடி, மேனுவல் 3 டைப்புமே அப்ளை பண்ணி கொடுக்குறோம். யாராவதுக்காவது அப்ளை பண்ணணுன்னா கீழே உள்ள காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.